ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பீர்க்கங்காய் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு பொரியல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பொரியல் வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க. இதை செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. ரொம்ப டேஸ்டான பொரியலை ரொம்ப ஈஸியாக செய்தரலாம். இதை செய்கிறதுக்கு குறைஞ்சது 4 பேர் சாப்பிட்ணுன்னா ஒரு 1/2 கிலோ அளவு பீர்க்கங்காய் வாங்கிக்கோங்க. இது தோலோடு பார்க்குறதுக்கு ரொம்ப தடிமனாக இருக்கும். உள்ளே பீல் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் காய் கிடைக்கும். அதனால் ஒரு 1/2 கிலோ அளவு வாங்கிட்டிங்கன்னா 4 பேர் வந்து ஒரு நேரத்துக்கு சாப்பிட்லாம். காய் வாங்கும்போது இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி பார்த்து வாங்குங்க. நல்லா சாஃப்டாக அமுங்குச்சுன்னா நல்ல பிஞ்சு காயாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ காயை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், தோலெல்லாம் சீவினோடனே காய் எவ்வளவு தின்னாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட விதை பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சு விதையாக இருக்கணும். அப்போ தான் காய் வந்து துவக்காமல் இருக்கும். முத்தின காயாக வாங்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டே நல்லா இருக்காது, ஒரு மாதிரி காரின மாதிரி இருக்கும். இதை இப்போ 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காய் வந்து குலையாமல் நல்லா முழுசாக கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுடலாம். பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் அந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது காயோட டேஸ்ட்டு இன்னுமே ஜாஸ்தியாக இருக்குங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். குழம்பு எதுவுமே இல்லாமல் கூட இந்த காயை இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பொரியல் பண்ணி சாதத்தோடு பரட்டி சாப்பிட்லாங்க. சப்பாத்தி கூட ஸ்டஃபிங்காகவும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய் வதங்கினோடனே இது கூட காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வேக வைங்க. பீர்க்கங்காய் வந்து தண்ணி காயினால் அதிலிருந்தும் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் ஜாஸ்தி தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக 2 கைப்பிடி அளவு தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. காய் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். அதே நேரம் காய் வந்து ஃபுல்லாகவும் வெந்திருக்கக்கூடாது, அதாவது தண்ணி எல்லாமே வற்றிருக்கக்கூடாது. இந்த மாதிரி 3/4 அளவு வெந்துட்டு 1/4 அளவு தண்ணி வந்து இருக்கணும். இந்த டைமில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்தோன்னா காயோட மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூட வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி இல்லாத பட்சத்தில் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. மசாலா தூள் சேர்த்தோடனே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. காயோட மசாலா தூள் சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும், மசாலாவும் காயில் நல்லா இறங்கி வரும். இது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு வரட்டும். இப்போ பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சுட்டு மசாலாலாம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், முதல்ல தண்ணியாக இருந்தது, இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. மசாலாவோட பச்சை வாசனையும் போயிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் வந்து ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா மசாலா தூளும் தேங்காயும் சேர்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். சாதத்தோடையோ இல்லை ஸ்டஃபிங்காவோ வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இதை வந்து தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான பீர்க்கங்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இதோட ஓவரால் குக்கிங் டைம் வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் தாங்க ஆச்சு. காய் நறுக்கிறதையும் சேர்த்துட்டு நீங்கள் காயெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இந்த பீர்க்கங்காயில் ஏகப்பட்ட சத்து இருக்குங்க, அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த காயை வந்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பொரியல் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த பொரியல் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.